தோழர்களே, இன்றைய ஒரு தினம் நம்ம என்ன பேச போறோம்னா, நான் மட்டும் பேச போறதில்ல. நம்ம கூட ஒரு உற்சாகமான ஒரு உரையாடலை மேற்கொள்ள வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அண்ணா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம உரையாடல் தனிப்பட்ட முறையில நான் மட்டும் வீடியோல பேசுற மாரி இருக்க போறதில்ல. இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷயத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வைக்க போறேன். லிங்கேஷ் அண்ணா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்க போறாங்க. ஆனா ஒரே விஷயத்துல இந்த டிஃபரண்ட் ஒப்பீனியன் இருக்கும்போது இந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம். ஸோ உரையாடுவோம். உரையாடி பார்க்கும்போது நமக்கு நிச்சயமா தெரியும். ஸோ லிங்கேஷ் அண்ணாக்கு என்னுடைய உற்சாக வணக்கத்தை சொல்லிக்கிறேன். லிங்கேஷ் அண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட வீடியோவில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. ஏன் சொல்றேன்னா, கருத்துக்கள் வேற வேற, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா நீ சீமான் அண்ணன் சொல்லுவேடி, நாங்க வேற மாதிரி சொல்லுவேங்க சேனல்ல. இது ரெண்டும் ஒரே, அதாவது ரெண்டு துருவங்களும் ஒரு சேனல்ல மீட் ஆகும்போது அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு 3 கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த 3 கேள்விக்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தியாகு எப்படி பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், நம்ம 2 பேரும் பர்சனலாக உரையாடிட்டு இருக்கும்போது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே உனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்றத வீடியோவில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாண்ணா, கோத்து விட்டீங்க. என்ன முரண்பாடு இருக்குன்னா, நம்ம தோழர்கள் என்றைக்குமே ஆதரவாளர்கள், தலைவரை பற்றி இருக்கக்கூடிய செய்திகள், தலைவர் என்ன பண்ணுறாரு, நான் தொடர்ச்சியாக என்னுடைய உரையாடல்கள் எப்போதுமே தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க விஜயண்ணா, நான் அதைத்தான் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் நிறையா யோசிப்பார், நிறையா பண்ணுவார் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் நம்ம தோழர்கள் எப்போதுமே எதை நோக்கி கவனம் செலுத்துவாங்கன்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி வந்திருக்கும், அது நெகட்டிவாக இருக்கிறது நரேட்டிவா இல்லை உண்மைக்குமே ஒரு நல்ல விமர்சனமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிற 10 பாசிட்டிவிட்டி இருக்கும், அதில் கவனம் செலுத்த மாட்டோம். அதை நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் நம்ம கட்சியோட ஆதரவாளர்கள், பொதுமக்களோட பார்வைக்கு இப்போ நான் பேசுகிறதுனாலையும் நீங்கள் பேசுனாலும் மட்டும் போகாது. நம்ம தோழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்தாதான் அந்த செய்தி போய் சேரும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால், இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையில் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஒரு டெண்டர் ஒன்று இன்றைக்கி விட்டுருக்காங்கண்ணா. அந்த டெண்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காலை உணவு திட்டத்தோட பேரை மாற்றுறாங்கல்ல, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அதில் குழந்தைங்களுக்கு காலையில் 4 வகையான பொங்கல், 4 வகையான கிச்சடி, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கேசரி சார்ந்த விஷயங்கள் சொல்லி 13 வகையான உணவு நீங்கள் போடணும். காலைல 7:30 மணிக்கு குழந்தைங்களுக்கு சுட சுட அந்த உணவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த டெண்டரை கேளுங்க, இல்லைனா கேட்காதீங்க. இதான் டெண்டரோட ரூல்ஸு. எவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக நம்ம அரசாங்கம் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் பண்ணியிருக்காங்க. அப்படியே திரும்பி இன்னைக்கு நான் பாடநூல் கழகத்தை போய் நம்ம விசிட் பண்ணோம், நீங்களும் தான் வந்திருந்தீங்க. பாடநூல் கழகத்தில் அண்ணன் லயலாமணியோட வேலையை நான் பார்த்தா, முதல்ல சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார் பாடநூல் கழகத்தை. கிடங்க போயிட்டு அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பாடநூல் கழகம் பப்பாசியில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி போடுவாங்க. இப்போ அடுத்ததாக வேற யாராவது, இப்போ நான் ஒரு புத்தக கண்காட்சி, நீங்கள் ஒரு புத்தக கண்காட்சி போட்டால் பாடநூல் கழகம் நான் சேர்ந்துக்கிறேங்கன்னு சேர்ந்துக்குது. கொடிசியால் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கனிம வள கடத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுறது. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம் பண்ணியிருக்காருன்னா, காலையில் அந்த ஆய்வு கூட்டத்தை நான் செக் பண்ணி பார்த்து என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, 3 மாதத்துக்கு பாண்டிச்சேரி காரைக்காலை தவிர வேற எந்த மாநிலத்துக்கும் எம்சாண்டு இந்த கனிம வளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காரு. மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ அதிகாரங்கள் ஒரு இடத்துல இருந்தால் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டம்னா, மாவட்டத்துக்கு எத்தபடி முடிவெடுத்துக்கோ, உன் மாவட்டத்தோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, நீ பாரு செய்ய அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அறநிலைத்துறை நான் அப்படியே பேசிக்கிட்டே போவேன்னா அவ்வளவு செய்தி. அறநிலைத்துறையில் ஒரு உண்டியல் விஷயத்தில் சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கோவிலுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ பொந்துமா இருக்குன்னா, அதுக்குள்ள உள்ள போயிட்டு ஏதோ ஒரு சம்பிரதாயமா பண்றாங்க. அதுல ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தர், உடல் பருமனா இருக்கிற ஒருத்தர் உள்ள போயிட்டாரு. அது இறந்து போயிட்டார். அவரு மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு. அடுத்து அந்த இடத்துல ஒரு அறிவிப்பலகை வைக்கிறாங்க, இவங்கவுங்க தான் போகணும், இவங்கவுங்க போகக்கூடாது. அந்த இறப்புக்கு அப்புறம் பண்ணாங்க, இறப்புக்கு அடுத்த நாளே பண்ணியிருக்காங்க. அதை முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பண்ணவே இல்லை. நம்ம ஒரு இறப்புக்கு அப்புறம் இந்த நம்ம கவனத்துக்கு வந்த பிறகு இந்த விஷயத்த நம்ம செஞ்சுருக்கணும். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளவு பாசிட்டிவான செய்திகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா, வருவாயை நான் உயர்த்துவேன்னு சொன்னார்ல, வரியை உயர்த்தாமல் வருவாயை உயர்த்துவேன் அப்படிங்கிறது பிரச்சாரத்தில் நம்ம அண்ணன் சொன்னார். இன்னைக்கு ஒரு குழு போட்டிருக்காரு. இந்த குழு ரொம்ப வருஷம்லாம் விசாரிக்கக்கூடாது, 3 மாதம் தமிழக அரசோட வருவாயை எப்படி அதிகப்படுத்தலாம். ஏன்னா இங்கே பட்ஜெட் இருக்குது, வருவாய் பற்றாக்குறை இருக்குது, கடன் இருக்குது. நம்ம எப்படி மக்களோட வரியை உயர்த்தக்கூடாது. நான் இப்போ 10 ரூபா டிக்கெட் வாங்கின பஸ் டிக்கெட்டை உங்களுக்கு 5 ரூபா ஏற்றிட்டு நான் கடன் அடிச்சேன்னு சொல்கிறது நல்ல அரசாங்கம் கிடையாது. லீக்கேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நம்ம வருவாயை உயர்த்தலாம் சொல்லி இப்படி நான் அவ்வளோ விஷயம் தினசரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்குண்ணா. பட் நம்ம இதை பற்றிலாம் பெருசாக விவாதிக்காமல் இருக்கோம், பெருசாக பேசாமல் இருக்கோம் அப்படிங்கிற வருத்தம் தான். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பேசணும்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதரவாளர்களோட இப்போது தமிழக அரசியல் 2 தானே.
ஒன்று விஜயண்ணா ஆதரவு, இன்னொன்று விஜயண்ணா எதிர்ப்பு. விஜயண்ணா எதிர்ப்பில் நரேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரிப்ளை பண்ணுறோம், இது நரேட்டிவ்ங்க, இதை நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முதலமைச்சரோட அலுவலகம் வாஸ்து அடிப்படையில் மாத்துறாரு அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், இடநெருக்கடி தாங்க, இன்னைக்கு ஜியோ வந்திருக்கு, என்ன காரணத்துக்காண்டி மாத்திரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ்க்கும் உண்மைக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது, இப்போ அந்த பத்திரப்பதிவில் அந்த கோவில் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும்போது இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணை கொடுத்துருக்காங்க. யார் இப்போ கேட்டது இதை? அமைச்சர் ரமேஷ் அவர் தான் போய் முதலமைச்சர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு, சிபிசிஐடி விசாரணை கொடுங்க, நீங்க கொடுங்க, நீங்க செய்யுங்க முதலமைச்சர், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிறப்போ ஏன் சிபிசிஐடி? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க டைரக்ட் டு உள்துறை செயலாளர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க முதலமைச்சர்கிட்ட டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி 1000 நடக்குதுன்னா நம்ம கவர்மெண்ட்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமான என் மைண்ட்ல இருந்த ட்ரெய்லர் தான். அப்போ நம்ம முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பேசினா எவ்வளவு இருக்கும். இதுதான் நம்ம தோழர்கள் கவனிக்க மாட்றாங்க, இதை பார்க்க மாட்றாங்க. நரேட்டிவுக்கும் உண்மைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்க மாட்றாங்க. உண்மைனா நம்ம ஏற்றுப்போங்க. அந்த ராணிப்பேட்டையில் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பெண்ணு வீடியோ கால் ஏதோ பேசுனது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கேயாவது ஒரு அங்கன்வாடியில் போயிட்டு ஒருத்தர் வந்து விசிட் பண்ணார் அப்படிங்கிறப்போ அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அதே நேரம் அவதூறு வந்தால் முறியெடுக்கிறோம். நல்லதை யார் பேசுறது? விமர்சனம் அவதூறுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கமே, நல்லதை நோக்கி யாரும் நகர்றது? அப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அரசியல் மயப்படலைன்னு சொல்றீங்க? அரசியல் மயப்படலன்னு சொல்லலை, அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்கிறேன். அண்ணாக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி வரும்போது உளவியல் ரீதியாக ஐயோ அண்ணாவை எப்படி தப்பாக சொல்கிறாங்களே, அண்ணாவை எப்படி செய்கிறாங்களே. அரசியல் என்னன்னா பர்செப்ஷன், நரேட்டிவ் தான், வேற எதுவும் கிடையாது. உண்மை பொய்யெல்லாம் ரெண்டாவது. அவன் பர்செப்ஷனை உருவாக்கிட்டே இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தியாகி மாதிரி இருக்கார், இந்த திமுக ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, தியாகி மாதிரி போய் மீட் பண்ணிருக்காங்க. என்ன பர்செப்ஷன்? நம்ம ஆட்சியில் ஏதோ தூக்கி பயங்கரமாக கைது பண்ணுறோம் அப்படி ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. மக்கள் இதை நம்ப தயாராக இல்லை. அதுக்கு உதாரணம் இப்போ நடந்த அந்த நீட் போராட்டமே ஒரு பெரிய உதாரணம். எது நரேட்டிவ் எது உண்மைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ பர்செப்ஷனை ஏதாவது ஒன்று சொல்லினே தான் இருப்பான். விஜயண்ணாவை பற்றி ஒரு அவதூறு அப்படின்னா நாங்கள் முறியடிச்சிருவோம். விமர்சனம்னா நாங்களே எங்கள் வீடியோவில் போவோம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம், ஆனால் லைவ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னே அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். நம்மளே நம்ம ஆட்சி மேலே சில விமர்சனங்கள் இருந்தால் நம்ம முன்வைக்கிறோம். எல்லாமே ஆமாஞ்சாமி எல்லாமே கரெக்டுன்னு சொல்லலை, ஆனால் நல்லதை நம்ம நிறையா பேசணும். எக்ஸாக்ட்லி. அதை நான் ரொம்ப தெளிவாக நான் பதிவு செஞ்சுட்டே இருக்கேன். ஆனால் சில தோழர்கள் வந்து ப்ரோ இது இருக்கட்டும் ப்ரோ, இது என்னன்னு சொல்லு ப்ரோ அப்படிங்கிறப்போ அதுதான் எனக்கு ரொம்ப சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குது. பல விஷயங்கள் போய் சேராமல் இருக்குது. இல்லை இதெல்லாம் யார் சேர்க்குறது? உண்மை. அது நீ சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சண்டை போடுறது, அப்போ இப்படி பேசலாம் இப்போ இப்படி பேசலான்றதை எடுத்து ஆஃப்டர் பிஃபோர் போடுறதை தாண்டி இன்னைக்கு இந்த ஆட்சி செய்யக்கூடிய சாதனைகளை போடும்போது அது இன்னும் பல பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா நான் உண்மையிலேயே நம்புகிறேன், நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துட்டு இருக்காரு, தளபதியாக இருந்து முதலமைச்சராக வந்திருக்காருனாக்கா இந்த 3 வருஷத்தில் பல பேரோட முகத்திலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிழிச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. அதை நீங்கள் அன்னைக்கு நல்லா செஞ்சீங்க, இன்னைக்கும் அதையே நான் செஞ்சுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம மாற்றணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம டெவலப் பண்ணிட்டு போனோம். அந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து நம்ம ஒருத்தர் பேசுகிற ஒரு ஃபயர் விடுறது இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இது கடந்த ஆட்சியிலையும் இப்போ இருக்க ஆட்சியும் வித்தியாசம். நீங்கள் பண்ணி எப்படி நீங்கள் அன்னைக்கு சீமான் இப்படி பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசுறாருன்னு போறீங்களோ, அந்த மாதிரி முன்னாடி இருந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, இன்னைக்கு இந்த ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து போட்டால் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? பாழடைஞ்சு கிடந்தது, சாப்பாடு சரியில்லாமல் இருந்தது. இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஆட்கள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சு போயிருக்காங்க அதை சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து மீம்ஸ் போடுறதோ பண்ணால் உண்மையிலே நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நீ சொன்னது நான் 100க்கு 100 வரவேற்கிற நல்ல ஒரு விஷயம். இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களுக்கு வந்து ஃபயர் விடுறது இதெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் நம்ம வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்துட்டோம். இதை தாண்டி அடுத்து நம்ம எப்படி கொண்டு போனோம், நம்ம முதலமைச்சர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் உண்மையிலேயே சொல்லணும்னா மக்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீடியோவில் கத்துறோம். இதை பரப்பக்கூடிய ஈஸியான ஒரு வழி என்னன்னாக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அவங்க பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான். நீ நான் நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான். 2 பேர் மட்டுமே ஒரு கையில் தட்டினா ஓசை வராதுன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். அதுக்காக நீ சொல்கிற விஷயத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுதான் என்னோட விஷயமும் கூட. ஓகே, அதை சொல்லி இதை சொல்ல வர சொல்லு. அதான் நம்ம அண்ணனை முதல்ல நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுண்ணா. அவர் தினசரி பணி செய்கிறாரு. அவர் தன்னுடைய ஒரு நாளை எஃபிஷியன்சியாக பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நான் தலைமைச் செயலகம் போயிருந்தேன். அங்கே இருக்கிற க்ரௌடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, எவ்வளோ அப்படியே பரபரப்பாக. அவங்க வந்து தனிநபர் பிரச்சனைகளுக்கு ஓடணும்னா சமூக பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒர்க் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் காலைல ஒரு ஆய்வு கூட்டம், அடுத்து ஒரு ஆய்வு கூட்டம், அடுத்து சில அமைச்சர்கள் ஆய்வு கூட்டம், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து முதலமைச்சரோட ஒரு ஆய்வு, அதாவது நேரடியான ஆய்வுன்னு சொல்லி
பிஸி ஷெடியூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு முதலமைச்சருக்கு 365 நாளும் வேலைனா 24 மணி நேரம் வேலை. அவர் வேலையை யார் நான் பேசுறது, அவர் செய்கிறத யார் நான் கொண்டு போய் சேர்க்கறது, என்னுடைய ஆதங்கம் என்னுடைய வழி புரியுதா? உண்மை. அதுதான் நான் சொல்ல வர்றது. என் அண்ணன் என்ன செய்கிறாருங்கிறத முதல்ல நான் பேசிடுறேன். என் அண்ணனுக்கு எதிராக என்ன விமர்சனம் வருதோ நான் பதில் சொல்கிறேன். ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக தான் நான் ஏற்றுக்கிறேன். முதல்ல என் அண்ணன் என்ன செய்கிறாருங்கிறது தான் நான் பேசணும். உண்மை உண்மை உண்மை. அதே மாதிரி இந்த வீடியோ வாயிலாக நான் ஒரே ஒரு விஷயம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இப்போ நம்ம பேசுனது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எங்கள் முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணார்னா அதில் ஆழ்ந்த ஒரு காரணம் இல்லாமல் அவர் பண்ண மாட்டார். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அருண் ஐபிஎஸ் அவர்கள். அவரை கொண்டு வந்து பணி நியமனம் போட்டாங்க. எவ்வளோ பேர் கடிச்சு குதறினாங்க. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸே இது திமுக ஆட்சியா தாவேக ஆட்சியாலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இவருக்கு எப்படி கொடுக்கலான்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் என்னவா இருக்காரு, அகாடமி பொசிஷனில் இருக்கார். இன்னைக்கு அவரை வச்சு என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்றது முதல் நமக்கு தெரியும். யார் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டாருன்னு தெரியும். எதனால் அவர் இன்னைக்கு மாற்றினாங்கிறது உட்பட நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் தெரியும். ஸோ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, அன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம நம்பணும். நம்ம அம்மா அப்பாவை என்னைக்காவது நம்ம சந்தேகப்பட்டிருக்கோமா? கிடையாது. அவங்க மேலே நம்ம உண்மையான பாசம் இருக்குது. நம்மளும் நினைப்போம் அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டார்ன்றதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்பணும். அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அதையும் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதான் இந்த வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கேள்விக்கு போகிறேன். வேறு ஏதாவது சொல்லுமா? இல்லை, முக்கியமாக நம்ம டேபிளில் உங்கள் ஃபோன் இருக்குது, என் ஃபோன் இல்லைன்னா விஜயண்ணா டேபிளில் இந்த மாதிரி அவரோட டேபிளில் இருக்கிற டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் அதை போய் கேட்சி பண்ணிங்களேன். எப்படி அண்ணன் இந்த யோசனைக்கு வந்தார், எப்படி அண்ணன் இந்த முடிவுக்கு வந்தார், அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குது, அதை நோக்கி சிந்திங்களேன். அதில் ஒரு சுவாரஸ்யம். உண்மை. தனியாக சேர் போட்டு அண்ணன் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாள். அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம், அண்ணனோட சிந்தனை போக்கை நம்ம டீகோட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை ப்ரௌடாக நம்ம பேசும்போது அவரோட யோசனையை நீங்கள் செயல்பாட்டு வடிவம் கொடுங்களேன், அது பக்காவாக இருக்கும். இல்லை, உண்மை. அதை நான் யோசிச்சிருக்கேன். நான் காரில் போகும்போது அவர் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டார். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் பதவியை எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னும் போது ஒரே விஷயம் தான். அவரோட நாற்காலிக்கு பின்னாடி இருந்த அந்த வெள்ளை துண்டை எடுத்ததுலேருந்து இன்னைக்கு அவர் மக்களுக்கு செய்கிற செயல்பாடு வரைக்கும் யோசித்து பார்க்கும்போதும் ஒரு மனுஷன் ஒரு மக்களை எந்த அளவுக்கு யோசிச்சா இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவரோட செயல்பாடுகள் ஒரு விமர்சனம் ஆகக்கூடாதுன்னு பண்ணுறாருன்றதை நான் யோசித்து பார்த்தேன். அவர் மேலே எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் எது செஞ்சாலும் அது படி 1000 காரணம் இருக்கும், அதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்றதை நான் உணர்ந்தேன். அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் உணரணும். கூடிய விரைவில் இது அரசியல் மயமாக்கி இன்னும் மக்கள்கிட்ட அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து இன்னொரு கேள்வி ஒன்று. இன்னைக்கு முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு கோயம்பேடு பகுதியில். அதை பற்றி உன்னோட கருத்து? முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க. எதுக்கு அண்ணன் இங்கே ரைடு போகிறார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய சுவாரஸ்யமாக இருந்துச்சு. முதல் நாள் ஒரு அம்மா ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க, இங்கே இப்படி இருக்குண்ணா, கொஞ்சம் பார்த்து செய்யணா அப்படிங்கிறப்போ அந்த வீடியோ பார்க்குறாரு. அடுத்த நாள் அங்கே ரைடு. அந்த வீடியோவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அடுத்த நாள் அண்ணன் அங்கே ரைடு. அதுதான் எனக்கு சுவாரஸ்யம். இது ஒன்று நடக்குதா? அப்புறம் ஒரு ஹாஸ்டல் ஒன்று போயிட்டு விஜயண்ணா ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு ஏன் ரைடு பண்ணாங்கன்னா, தனிப்பிரிவில் முதலமைச்சரோட தனிப்பிரிவில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை படித்து பார்த்துருக்காரு. அடுத்த நாள் ஹாஸ்டலில் ரைடு. அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, எப்போ அவர் வரப்போகிறது 10 நிமிஷம் முன்னாடி தான் எங்களுக்கே தெரியுங்கிறாங்க. யார்? அமைச்சர். மாண்புமிகு அந்த துறையோட அமைச்சர்களுக்கே அப்போ தான் தெரியுது. இதையும் கடந்து நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா, இன்றைக்கி கழிவுநீர் சுத்திகரிப்பு விஷயத்தை நோக்கி போயிட்டு அண்ணா ரைட் பண்ணியிருக்காங்க. 7 வருஷமாக அது அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க கோயம்பேடில். இந்த ரைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ரைடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையில் இருக்கும். கொஞ்ச நாள் குடிநீர், அதுக்கப்புறம் கழிவுநீர் அன்னைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதிக்கு போனார், குழந்தைகளோட பிறப்புக்கு போனார். தன்னுடைய ரைடு அத்தனையுமே சர்ப்ரைஸ் ரைடாக முடிஞ்சளவு இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. ஏன்னா நாளைக்கு அண்ணன் என் ஊருக்கு வரலாங்க, என் ஊருக்கு ஏதோ ஒரு இடத்துல ரைட் பண்ணிருக்கலாம். அப்போ தான் ஏன்னா அண்ணன் நம்ம ஊருக்கு வந்தாங்கிற செய்தியை நான் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அரசு நிர்வாகம் பதட்டத்திலே இருக்கும். இந்த வே ஆஃப் அப்ரோச் அண்ணன் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் அவரோட பணியை செய்கிறாரு. பொதுமக்கள் அவ்வளோ பேர் வரிசையில் நின்று அண்ணா வரவேற்று, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உண்மை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரை வரவேற்க ஒரு கூட்டம் கார்லேருந்து இறங்கி நடந்து பொதுமக்களை பார்த்து தாட்டா காட்டிட்டு தன்னுடைய பணியை செய்கிறார். ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் ஒரு திறப்புலா திறக்கிறது, ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் ரைடு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கவே ஒரு கூட்டம் போகுது பாருங்களா. அது எனக்கு நம்ம ஆளுகளை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வருத்தப்பட்டோம்ல, சில நேரங்களில் யாரு சாமி நீங்களா, எப்படிலாம் இப்படி இருக்கீங்க. நான் அதை நான் நிறைய விஷுவல் பார்த்தேன்னா, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழையிலையும் நம்ம தோழர்கள், நம்ம நண்பர்கள் விஜயண்ணாவை பார்க்குறதுக்கு இன்னைக்கு நிற்கிறது. ஒரு பக்கம் இப்படி ஒரு அன்பு செலுத்துறீங்க, ஒரு பக்கம் நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பேசணும்ல, அந்த மாதிரி செயல்படுறீங்க. உங்களை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதே நேரம்
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சர்ப்ரைஸான ரைடு, துறை ரீதியான ஆய்வெல்லாம் பண்ணிட்டாருங்க. ஒரு பட்ஜெட் முதலமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா துறையும் கூப்பிட்டு அதை பற்றி விலாவாரியாக ஆய்வு பண்ணி, நீ பவர் பாயிண்டோட வா, எனக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு டைம் இல்லை, இது ஆன் இது ஆஃப் அந்த மாதிரி வந்து டேட்டாவோட வா, விஷயத்தோட அனலைஸ் பண்ணுவோம், உன்னோட அவுட்புட்ஸை வந்து நீ பவர் பாயிண்டில் காமிச்சு சொல்லி ஏகப்பட்ட ஆய்வுகளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம முன்னாடி சொன்னோம்னா அந்த விஷயத்தை விர்ச்சுவல் வாரியர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பட்ஜெட்டை பற்றிய விவாதம் 2 நாளைக்கு தமிழக அரசியலில் நடக்கும். ஏன்னா பட்ஜெட் நல்லா இல்லை, எல்லாம் ஏமாத்திட்டாங்க, பேரளவு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்ல போகிறாங்க. நமக்கு ஒரு எதிர்க்கட்சி கிடையாது, எதிர்க்கட்சிகள். ஆமாம். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு அண்ணன் எனக்கு தெரிஞ்சு 1 மாதமாக உழைக்கிறாங்க. 1 மாதமாக உழைச்சி எப்படி ஒரு பட்ஜெட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆய்வையே இவ்வளவு ஆர்வமாக பண்ணுறவர் ஒரு பட்ஜெட்டை எப்படி உருவாக்குவார்? அந்த பட்ஜெட் தான் அடுத்த 1 வருஷம் அடுத்த 1 வருஷம் நிதி நிர்வாகம் அத்தனையுமே எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் உன்னோட பகிர்ந்தாச்சு. அதில் குறிப்பாக வந்து அந்த கோர்ட் விஷயம், ஜனநாயகன் படம் லீக் பண்ணவங்களுக்கு அந்த நீதிமன்றம் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றத, 2வது வாதம் பிரதிவாதம் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கும் படித்து பார்க்கணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. முதல் விஷயம். அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி செயல்படணும்னு நீ சொன்ன விஷயம், அதை பார்த்து நானும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆமாம், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்றது. லாஸ்ட்டாக இப்போ இந்த விஷயம் நம்மளுடைய முதலமைச்சர் கொற்ற மழையில் உண்மையிலேயே அது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க நினச்சாங்கன்னாக்கா வந்திருக்காரு, ஓகே அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டார், என்ன இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம். அந்த கிரேஸ் குறைஞ்சிருந்தா இன்னமும் முதலமைச்சர், அவர் வந்து முதலமைச்சர்ன்றதை தாண்டி ஒரு நடிகரை தாண்டி தான் குடும்பத்தில் ஒருத்தராக இந்த மக்கள் பார்க்குறாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் உன்னோட கிட்டத்தட்ட கற்றுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். நம்ம தளபதிக்கு என்றைக்குமே நீ வந்து முதலமைச்சருக்கு என்றைக்குமே வந்து தளபதியாக இருந்து இன்றைக்கி முதலமைச்சரான வரைக்கும் சப்போர்ட் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட்டாக கொடுக்கணும். அதுவும் வந்து முதலமைச்சர்லேருந்து பிரதமர் ஆகிற வரைக்கும் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். கூடிய விரைவில் அது நடக்கும். கொளுத்தி விட்டு போயிட்டீங்க. உண்மை. ஆக்சுவலாக வந்து நான் நிறைய விஷயங்கள் கணிச்சேன். நான் கணிச்ச விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒன்று நடந்துக்கிட்டே வருது. திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகுது அப்படின்றதையும் கணிச்சேன். நாம் தமிழ் கட்சியும் பாஜகவும் ஒன்று சேரப்போது ஒரே மேடையில் என்னும் போதும் அது நடக்குது. எங்களுடைய முதலமைச்சர் கூடிய விரைவில் பிரதமர் ஆவார் அப்படின்னு நான் சொன்னேன். மேபி பாசிபிள் தான் 3 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கெஸ் பண்ண உடனே நடந்துட்டு வருது. இதுவும் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோ வாயிலாக நம்ம பேசுவோம் நம்ம. ஸோ என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வழக்கமாக நம்ம வீடியோவை என்னைக்கு முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அறியாமல் தான் அந்த சமூகத்தோட பெரிய பிரச்சனை. அறிந்த நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்.